திண்டுக்கல் மாவட்டம் புதுத்துறை புதிய பாளையம் அருகே சுற்றி வரும் கண்ணாடி விரியன் பாம்புவின் வீடியோ இணையத்தில் பகிர்ந்து வைரலாகி வருகிறது. இதனை அடுத்து மழை காரணத்தால் வெளியே வந்த விஷம் கொண்ட கண்ணாடி விரியன் பாம்பினால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் பெருங்கலூர் பகுதியில் ஸ்ரீ பிடாரியம்மன் கோவில் தேர் திருவிழா மிக விமர்சையாக நடைபெற்றது. இதனையடுத்து சுற்றுவட்டார பகுதியிலிருந்து கலந்து கொண்ட பக்தர்கள் தேருக்கு முன்பு தேங்காய் உடைத்து தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தி வழிபட்டனர். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் கனமழையின் காரணமாக சுமார் 40க்கும் மேற்பட்ட வீடுகளில் மேற்கூரை பெயர்ந்து விழுந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் அங்கன்வாடி மைய கட்டிடத்தில் தங்கியிருக்கும் அவர்கள் இருளில் தவித்து வருவதாகவும் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் உணவிற்கு வழியின்றி இருப்பதாகவும் வேதனையுடன் தெரிவித்துள்ளனர். அரசாங்கம் கொடுத்த வீடு தானே, எக்ஸ்ட்ரா வீடு பத்தலன்னு சொல்லி நாங்களும் வீடு இங்க கட்டி இருக்கோம். நாங்க கட்டின வீடுமே இப்படி ஆயிருச்சுன்னா என்ன சொல்லுங்க, எங்களுக்கு எங்க என்ன பாதுகாப்பு இருக்கு? மொத்தம் எவ்வளவு குடும்பமா இருக்கீங்க? மொத்தம் 140 குடும்பம் இருக்கு. திருவாரூர் மாவட்டம் விஜயபுரம் காந்தி சாலையில் உள்ள நகை கடைகளில் பெங்களூருவில் திருடப்பட்ட 1360 கிராம் தங்க நகை விற்பனைக்கு இருந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் செய்தி சேகரிக்க சென்ற செய்தியாளருடன் நகைக்கடை ஊழியர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதை அடுத்து பெங்களூரு போலீசார் நேரில் சென்று விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னை அடுத்த புளியந்தோப்பு பகுதியில் சரித்திர பதிவேடு ரவுடி வெட்டப்பட்ட வழக்கில் 6 பேர் கைதாகியுள்ளனர். இதனையடுத்து கைது செய்யப்பட்ட 6 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்த புளியந்தோப்பு போலீசார் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். கிருஷ்ணகிரி மாத்தூர் அருகே அரசு பேருந்து மோதியதில் வனச்சரக ஊழியர்கள் 2 உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சம்பவ இடத்திற்கு வந்த மாத்தூர் போலீசார் 2 உடலையும் கைப்பற்றி உடற்கூறு ஆய்விற்காக மாத்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த பின்னர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் பாம்பன் புதிய ரயில் பாளையத்தில் ஆபரேஷன் சிந்தூர் வெற்றியை கொண்டாடும் விதமாக ஒளிரவிடப்பட்ட தேசிய கொடியின் மூவர்ண விளக்குகளை சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்தனர். இதனையடுத்து தென்னக ரயில்வேயின் அதிகாரப்பூர்வ சமூக வலைதள பக்கத்தில் ஒளிரவிடப்பட்ட தேசிய கொடி படத்துடன் தேசபக்தி உணர்வை எதிரொலிக்கும் புதிய பாம்பன் ரயில் பாலம் என பதிவிடப்பட்டுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அருகே மனைவியிடம் தகாத உறவில் இருந்த நபரின் அப்பா அம்மாவை கொலை செய்த கணவர் காவல் நிலையத்தில் சரணடைந்தார். இதனைத் தொடர்ந்து பாளையம் போலீசார் கொலை செய்யப்பட்டவர்களின் உடல்களை கைப்பற்றி வேலூர் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்து வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே மகன் இறந்த செய்தியை கேட்டு தாயார் அதிர்ச்சியில் இறந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தனது சொந்த கிராமத்திற்கு பைக்கில் வரும்போது எதிரே வந்து வாகனம் மோதிய விபத்தில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்று மாலை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே நள்ளிரவில் வீட்டின் முன்பு நிறுத்தி வைக்கப்பட்ட இருசக்கர வாகனத்தை மர்ம நபர் திருடிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. இதனைத் தொடர்ந்து போலீசார் சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் விசாரணை நடத்தி வருகின்றனர். சேலம் மாவட்டம் சரகத்தில் இன்ஸ்பெக்டர்கள் இல்லாமல் காலியாக செயல்பட்ட காவல் நிலையங்களுக்கு புதிய 18 இன்ஸ்பெக்டர்கள் நியமிக்கப்பட்டனர். இதன்படி சரக டிஐஜி சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, நாமக்கல் ஆகிய மாவட்டங்களில் காவல் நிலையங்களுக்கு இன்ஸ்பெக்டர்களை இடமாற்றம் செய்து உத்தரவிட்டுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் அருகே அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் நெல்லை விற்பனை செய்த விவசாயிகள் தங்களுக்கு உரிய தொகையை வழங்க வேண்டும் என வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து விவசாயிகள் தங்களுக்கு உரிய தொகை கிடைக்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் கோரிக்கை வைத்துள்ளனர். இந்தியாவின் ஆபரேஷன் சிந்தூர் வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் நடிகை நமிதா அபிஷேகம் செய்து வேண்டுதலை நிறைவேற்றினார். இதனைத் தொடர்ந்து சுவாமி தரிசனம் செய்த அவர் கோவிலில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்களோடு நின்று புகைப்படம் எடுத்துக் கொண்டார்.
வேலூர் மாவட்டம் புகழ்பெற்ற குடியாத்தம் கங்கையம்மன் சிரசு திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. இத்திருவிழாவின் முக்கிய நிகழ்வான சிரசு ஊர்வலத்தில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். இதனால் குடியாத்தம் நகரமே மக்கள் வெள்ளம் போன்று காணப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே பால் குளிரூட்டும் நிலையத்தை பாராளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் KRN ராஜேஷ்குமார் திறந்து வைத்தார். இந்நிகழ்வில் 2024-2025 ஆண்டில் ஆவின் பால் சொசைட்டியில் அதிக அளவு பால் வழங்கிய 3 விவசாயிகளுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் உமா பால் கேன் பரிசாக வழங்கி பாராட்டினார். சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே சாலையோரம் கொட்டப்படும் இறைச்சி கழிவுகளால் தொற்றுநோய் பரவும் அபாயம் இருப்பதால் அதை அகற்றக் கோரி நகராட்சி நிர்வாகத்திடம் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். இதனையடுத்து இறைச்சி கழிவுகளை அகற்ற வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ள நிலையில் சாலையோரத்தில் கழிவுகளை கொட்டுபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நகராட்சி ஆணையர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் வருவாய் தீர்வாயம் எனும் ஜமாபந்தியில் சமூக பாதுகாப்பு திட்டத்தில் உடல்நிலை சரியில்லாமல் இருந்து 50 வயதான ஜான்சராணி என்பவருக்கு ஆயுட்காலம் வரை ரூபாய் 1000 வழங்கும் ஆணையை கோட்டாட்சியர் வழங்கினார். இந்நிகழ்வில் சீர்காழி வட்டாட்சியர் அருள்ஜோதி மற்றும் தனி வட்டாட்சியர் ஹரிகரன் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அழகுமீனா தலைமையில் நடைபெற்ற கல்லூரி கனவு நிகழ்ச்சியில் 1080 மாணவர்கள் பங்கேற்றனர். +2 முடித்த மாணவர்களின் உயர்கல்வி வழிகாட்டுதலுக்காக நடத்தப்பட்ட இந்நிகழ்ச்சியில் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் பாலதண்டாயுதபாணி மற்றும் அவரது நேர்முக உதவியாளர் மரிய பாக்கியசீலன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் பகுதியில் கோடை காலத்தை முன்னிட்டு பருத்தி சாகுபடி பணிகள் தீவிரமடைந்துள்ளன. மேலும் இந்த ஆண்டு பருத்தி சாகுபடி செய்யும் விவசாயிகளுக்கு நல்ல மகசூல் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் பருத்தி சாகுபடி செய்ய உள்ளதாக விவசாயி சங்கர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனையில் போதிய படுக்கை வசதி இல்லாததால் முதியவரை தரையில் படுக்க வைத்து சிகிச்சை அளிக்கும் வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. இதனையடுத்து நோயாளிகளின் நலனை கருத்தில் கொண்டு தேவையான படுக்கை வசதி செய்து தர அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க கோரி பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். புதுச்சேரியில் கையெழுத்து இயக்க நிகழ்ச்சியை முதலமைச்சர் ரங்கசாமி கையெழுத்திட்டு தொடங்கி வைத்தார். மேலும் தனி மாநில அந்தஸ்து வழங்க கோரி மத்திய அரசை வலியுறுத்தி தொடங்கப்பட்ட இந்த கையெழுத்து இயக்கம் மக்களிடமிருந்து 1 லட்சம் கையெழுத்துக்களை பெற்று மத்திய அரசிடம் அனுப்ப உள்ளதாக கையெழுத்து இயக்கவாதிகள் தெரிவித்துள்ளனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே அரசு பேருந்து ஓட்டுநர் மதுபோதையில் பேருந்து இயக்கியதால் மக்கள் பதட்டமடைந்தனர். மேலும் அதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் பயணிகளை மாற்று பேருந்தில் அனுப்பியதுடன் ஓட்டுநரை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்ட நிலையில் அந்த ஓட்டுநர் தற்போது பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் அருகே துப்பாக்கியால் சுட முயன்ற குற்றவாளியை காவல்துறையினர் சுட்டுப்பிடித்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனைத் தொடர்ந்து படுகாயமடைந்த குற்றவாளியை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் அருகே எடை குறைவான அரிசி வழங்கியதால் ரேஷன் கடையை முற்றுகையிட்டு மாணவர் ஒருவர் கேள்வி எழுப்பிய சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதனையடுத்து ரேஷன் கடைகளில் சரியான எடை வழங்குவதை உறுதி செய்ய நுகர்வோர் பொருள் வாணிப கழக அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளார். இதெல்லாம் தெரியணும்னா வெளியே வராது வெளியே வரணும். இது திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே ஒரே நாளில் தெருநாய் கடித்து 7 பேர் காயமடைந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. காயமடைந்த அனைவரும் நத்தம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் இதுகுறித்து அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர்.
செங்கல்பட்டு மாவட்டம் கருநிலம் அருகே 5 லட்சம் மதிப்பீட்டில் புதிய தார் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை மத்திய ஒன்றிய செயலாளர் ராஜன் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் சட்டமன்ற உறுப்பினர் வரலட்சுமி மதுசூதனன் மற்றும் ஒன்றிய குழு தலைவர் உதயா கருணாகரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.